மக்கள் வணக்கம். சமீபத்தில் ஒரு ஆய்வு படித்தேன். அதாவது ஒரு மகிழுந்து தயாரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 30,000 உதிரி பாகங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த உதிரி பாகங்கள் எல்லாமே சரியான விதத்தில் இயங்குறதுக்காக நம்ம எரிபொருள் பயன்படுத்துகிறோம். அது பெட்ரோலாக இருக்கலாம், இல்லை டீசலாக இருக்கலாம். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த எரிபொருள் வந்து எவ்வளோ தட்டுப்பாடு இருக்குது அப்படின்றது நிச்சயமாக நம்ம அன்றாட செய்தித்தாளில் படிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் இது என்னவோ ஒரு தொலைநோக்கு திட்டமாக கொண்டு பிரேசில் நாட்டில் அங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 90% மக்கள் வந்து அவங்க வாகனங்களுக்கு வந்து எத்தனால் அப்படின்னு ஒரு வகையான எரிபொருளை பயன்படுத்துகிறாங்க. இது வந்து சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாது அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சு அதை இப்போ இறுதி வடிவத்தில் கொண்டு வந்து இப்போ 90% மக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. என்னமோ அது நம்மளோட நாட்டுக்கு வரதுக்கு எவ்வளோ காலம் ஆகும் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் அந்த மாதிரி ஒரு எத்தனால், அதுவும் நம்மளோட சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையில் ஒரு எரிபொருளில் இயங்கக்கூடிய ஒரு மகிழுந்து வந்தால் நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தானே. என்னமோ செய்தி நல்லா இருந்துச்சு, நம்ம நாட்டுக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வழக்கம் போல இன்றைக்கு சந்தையில் அறிமுகமான ஒரு புதிய வகையான ஒரு மகிழுந்த ஒரு 2 சக்கர வாகனம் நிச்சயமா பார்க்க போறோம். அது எங்க பார்க்க போறோம், எந்த மகிழுந்த பார்க்க போறோம், அது எந்த நிறுவனம் சார்ந்த மகிழுந்து, அது எப்படி நம்மளுக்கு ஏற்றதா இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிச்சயமா நிகழ்ச்சி தான் போகணும். வாங்க போலாம். வந்து செவர்லைட் அப்படின்ற பேர்ல வந்து பல வகையான மகிழுந்த இன்று வரையும் அறிமுகப்படுத்திட்டே இருக்காங்க. சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட செவர்லைட் நிறுவனம் சார்ந்த செயல் அப்படின்ற வகையான மகிழுந்து தான் இந்த வாரம் நாங்க பார்க்க போறோம். எங்களோட குழு சார்பா சந்தையில பல வகையான மக்கள்கிட்ட ஆராய்ச்சி செஞ்சதுல ஒரு சோதனை நடத்தினதுல அந்த மகிழுந்து ஏன் சிறந்தது அப்படின்றது நிச்சயமா நிகழ்ச்சி முடியும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, அந்த மகிழுந்த பத்தி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி அந்த மகிழுந்த உங்களுக்காகவே ரொம்ப அழகா படம் பிடிச்சு வச்சிருக்கோம், பார்த்துட்டு வந்துறீங்களா? ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சந்தோஷம் உங்களை சந்திக்கிறதுல. நன்றி சார். இப்போ நாங்கள் ஒரு மகிழுந்து வாங்க போறோம் அப்படின்னா, குறிப்பாக இந்த மகிழுந்து வாங்கணும் அப்படின்னா ஏன் வாங்கணும் அப்படின்னு சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் வந்து 5 மெம்பர்ஸ் போகும்போது நல்ல கம்ஃபர்டபுளாக போகலாம். என் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 சைல்டு இல்லை 3 சைல்டு இருக்கும்போது அவங்க கம்ஃபர்ட் தான் உங்களுக்கு மெயின். மற்றபடி அது இல்லாமல் ஒர்த் ஆஃப் மணிக்கு ஏற்ற ஒர்த்து இதில் கண்டிப்பாக இருக்கும் சார். சேஃப்டி வைஸ் ரொம்ப கிளியராக செவர்லைட்டில் கொடுத்துருக்காங்க சார். ஒர்த்துன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபுல் பாடி 60% ஆஃப் ஐ ஸ்ட்ரென்த் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இது வந்து சேஃப்டிக்காக தான், ஃபேமிலி சேஃப்டிக்காக இது விட்டுருக்காங்க. வடிவமைக்கப்பட்ட. கண்டிப்பாக சார். இப்போ வாடிக்கையாளர் வர்றாங்க, அவங்களுக்கு ஒரு மகிழுந்த பொறுத்தவரையும் மொத்தம் எத்தனை வகையில் வந்து நீங்கள் விளக்கம் கொடுப்பீங்க? இந்த வண்டி பொறுத்த ஒரு 6 முறையில் வந்து நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சார், விளக்கப்படலாம். இப்போ நம்ம முதல்ல எதை பார்க்க போறோம்? நம்ம ஷெவர்லெட்டோட போட்டை பற்றி பார்க்கலாம் சார். இந்த போட்டைன்றதால தான் ஷெவி என்றதே மோஸ்ட்லி பீப்புளுக்கு எல்லாருக்கும் தெரிகிற போல இருக்கும். ஷெவர்லெட்டில் எல்லா ப்ராடக்ட்லையும் டியூல் டோன் குரோம் ஃபினிஷிங் கிரில் கொடுத்துருப்பாங்க சார். இந்த செயலை பொறுத்தவரைன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் லேம்ப்ஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபோக் லேம்ப்ஸோட ஷூட்டிங் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. தூரத்தில் வந்தால் கூட விசிபிலிட்டி நல்லா தெரியும் உங்களுக்கு. இதோட ஃப்ரண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்ன்றது வந்து க்ரூஸோட ஃப்ரண்ட் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹேம்நாத், இப்போ நம்ம முன்புறம் பார்த்தாச்சு. இப்போ அடுத்த வகை அப்படின்னு பார்க்கும்போது எதை நம்ம பார்க்க போறோம்? நம்ம வந்து சேஃப்டினஸ் அண்ட் வீல் பேஸ் அதை பார்க்க போறோம். அதெல்லாம் பார்க்கலாம். நிச்சயமா பார்க்கலாம் சார். இது கம்ப்ளீட் பாடி ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 65% ஆஃப் ஐ ஸ்ட்ரென்த் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க வண்டி. மற்ற மகிழுந்துகளை விட கூடுதலா 60% வந்து உறுதித்தன்மையா இருக்குன்னு சொல்றாங்க. டியூப்லெஸ் டயர்ஸ்ன்றது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டியூப்லெஸ் டயர்ஸ்ன்றது வந்து உள்ள வந்து இந்த டியூப்ன்றது இருக்காது, ஒன்லி ஹேரோட இதுதான் இருக்கும். அதே போல என்னன்னா எலக்ட்ரிக்கல் மிரர் ரேஸ்மென்ட் சொல்லுவோம். எல்லா கார்லயும் பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் மிரர்ன்றது இருக்கும். ஆக்சுவலா நார்மல் நீங்க டிரைவிங் போறீங்க, பக்கத்து வெஹிக்கிள்ல நார்மல் வருவாங்க. பாடி இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைக் வைஸ்ல என்ன பாத்தீங்கன்னா அவங்க தாறுமாறா ஓட்டிட்டு போறாங்க இந்த சிட்டியில. ஆனா நம்ம இதுல பாத்தீங்கன்னா கார்ல ஒரு ஃபீச்சர்ஸ் என்னன்னா, நார்மல்ல நீங்க டிரைவிங்ல நின்னா கூட பைக் என்ன லெவல்ல வந்து இடிச்சாலும் மிரர்ன்றது அப்படிதான் போகும் தவிர உடையாது சார். இந்த போலும் பண்ணலாம். சப்போஸ் நீங்க
உங்க சின்ன வேலை உங்களுக்கு டிரைவிங் பண்ணும் போதோ இப்படியும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு சேஃப்டி இதுல இருக்கு சார். நம்மள தேவைக்கேற்ற மாதிரி ரெண்டுமே இதுல இருக்கு. ரெண்டுமே இருக்கு. சரி, இதோட நீளம் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு வருது? இதோட நீளம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4249 சொல்லுவோம் சார். 4249 மில்லிமீட்டர்ல வந்து இது கணக்கிடப்படுது சார். நீளம். அப்ப நீளம் அதிகமா இருக்கனால உட்புறம் இட வசதி அதிகமா இருக்கும். கண்டிப்பா உள்ள இருக்கிற கம்ஃபர்டபுள் வைஸ் கண்டிப்பா பார்க்கலாம் சார். அது வந்து நம்ம தனியா பார்க்கும்போது தான் அதோட ஃபீல்னஸ் தெரியுமே, உணர முடியும். கண்டிப்பா சார். அதே போல நார்மல் இதோட வீல் பேஸ்ன்றது நம்மளுக்கு அதிகம் சார். 2465ல வரும். இந்த வீலோட எட்ஜில இருந்து இந்த ரியர் வீலோட எட்ஜில இருந்து கணக்கிடப்படுறது தான் உங்களுக்கு வீல் பேஸ்ன்றது சொல்லுவோம். இந்த வீல் பேஸ் எதுக்கு நம்ம பயன்படுதுன்னா, ஒரு நார்மல் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஆர் 120 கிலோமீட்டர்ஸ்ல போலானும் அந்த ஸ்டெபிலிட்டி இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்டெபிலிட்டின்றது கிளியரா இருக்கும். அந்த வாப்லிங், வைப்ரேஷன் அதெல்லாம் எதுவுமே இதுல இருக்காது சார். இப்போ இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு எவ்வளவு? கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா 175 வருது சார். இந்த 175ன்றது வந்து நீங்க எல்லா பிராண்ட் காரை விட இந்த சைட்ல வந்து அதிகமா இருக்கும். என்ன ஒரு வெயிட் உள்ள இருந்தாலும், எவ்வளவு பேசஞ்சர் 5 to 6 மெம்பர்ஸ் போனாலும் அவங்களோட வெயிட்டை வச்சு உள்ளன்றது அமுங்காது சார். என்ன ஸ்பீட் பிரேக்ல போனாலும் அந்த சேசஸ்ன்றது வந்து அடி வாங்காது. இது வந்து பெட்ரோல்ல வந்து 175 சொல்லுவோம், அண்ட் டீசல்ல வந்து 165ல வருது. ஆமா.